இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஆச்சரியம் தான். ஆனா அந்த 10 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் போக முடியலன்னு வருத்தம் இருந்தது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட் எல்லாம் அழுகுவேன். நிறைய இடத்துல நான் ஃபாரினுக்கு போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாம பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன். இல்லன்னா எழுத்து போட்டுதான் எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். சோ இந்த மைனஸ் பிளஸ் பண்ணணும்ன்றது எனக்கு வெரி. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல் 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். 16 தடவை தோத்துப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான் எல்லாரும் தான். என்ன தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்லை. எவ்வளவு ரூபாய் முதலீட்ட முதல்ல சென்னை மொபைல் சார்? சென்னை மொபைல் 3 லட்சம். இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் இன்னைக்கு 1000 கோடி. 1000 கோடி பெருசா வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்து, அந்த நம்பிக்கை எப்படி வந்து? நாங்க இருந்த கடையில வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதுல திறமையா ஒருத்தர் நல்லா செயல்படும். அப்படி எங்க கடை சேலை காட்டிலும் அவர் ஜாஸ்தியா போகும். என்னன்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நல்ல பொருளை கொடு, அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி அவர் பேசி. ஏன் இவரை மாதிரி நம்ம செய்யக்கூடாது? சின்ன முதலீடுல எப்படி வர முடியாதா, ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகி. 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமா கடை போடுங்க? அதான் பிளாட்பாரத்துல கடை போட்டு அது ரெடி ஆகி ஒரு 14 வயசு வரப்ப தனியா ஒரு கடை ஒண்ணு, சின்ன கடை ஒண்ணு, பர்ஃபியூம், பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்துல ரொம்ப ரேரா இருக்கும். நல்ல பர்ஃபியூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்ப அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். ஒண்ணும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்ப்பா அதுக்காக போகும் இல்ல. இது மாதிரி எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ படிப்பு கிடையாது, வறுமை, ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசா ஆகணுங்கிற எண்ணம் இருந்து. கண்டிப்பா. இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே, ஆச்சரியம் தான். ஆனா ஒரு 14 வயசுல சின்னதா கடை போட்டாச்சு. எப்ப இந்த போன் பிசினஸ்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு? நான் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் பொருள் விற்கணும்ன்றது அடுத்தது எனக்கு ஞாபகம். அப்ப அந்த கேம்ஸ், கால்குலேட்டர், வாக்மேன், சிடி பிளேயர், ஆமா அந்த டயத்துல அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட ஒட்டியே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த 94, 93ல பேஜர் வந்துச்சு, ஆர்பிஜி பேஜர் சென்னையில. அப்ப நான் எங்க ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன், எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன். யார் பெரியவங்களோ அவங்களோட தான் சேருவேன், சின்னவங்களோட சேர மாட்டேன். நாலேஜபிளா யார் பேசுறாங்க, புதுசா யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு.